வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் அதிநவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசாட் 31 செயற்கைக்கோள் இன்று அதிகாலை பிரெஞ்சு கயானாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சங்கீத நாடக அகாடமி விருது 42 கலைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கி கௌரவித்தார். ஒடிசாவைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் லடு கிஷோர் ஸ்வைன் மறைவு இரங்கல் தெரிவித்து மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. வருவாய்க்காக மதுபான கடைகளையே நம்பாமல் மாற்று ஏற்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சபரிமலை விவகாரம் 48 சீராய்வு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கியது. வெலிங்டனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங். விரிவான செய்திகள். இந்தியாவின் அதிநவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசாட் 31 செயற்கைக்கோள் இன்று அதிகாலை பிரெஞ்சு கயானாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. குருவு விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இந்திய நேரப்படி அதிகாலை 2:31 ஏரியன் 5 என்ற ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஏவப்பட்ட 42 நிமிடங்களில் ராக்கெட்டை விட்டு பிரிந்து விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் இந்த செயற்கைக்கோளின் எடை 2535 கிலோ என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் விசாட் நெட்வொர்க், தொலைக்காட்சி அலைவரிசைகள், டிஜிட்டல் சேட்டலைட், செய்தி சேகரிப்பு, டிடிஎச் சேவைகள் மற்றும் செல்போன் இணைப்பு ஆகிய பயன்பாடுகளுக்கு உதவும் என்றும் இஸ்ரோ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுகை, மின்னணு வங்கி சேவைகள், பேரிடர் மேலாண்மை போன்றவற்றிற்கும் இந்த செயற்கைக்கோள் தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். 2017ஆம் ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 42 கலைஞர்களுக்கு அவர் இந்த விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பல்வேறு பிரிவுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் கலைஞர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தன்னாட்சி அமைப்பான சங்கீத நாடக அகாடமி சார்பில் 1952ஆம் ஆண்டு முதல் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு, தாமிரப்பத்திரம் மற்றும் சால்வை ஆகியவை இந்த விருதில் அடங்கும். பிஜு ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் லடு கிஷோர் ஸ்வைன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. ஒடிசாவைச் சேர்ந்த லடு கிஷோர் ஸ்வைன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நேற்றிரவு காலமானார். அவரது மறைவிற்கு மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் இரங்கல் குறிப்பு வாசித்தார். இதையடுத்து உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. ஒடிசாவின் அஸ்கா மக்களவை தொகுதியிலிருந்து லடு கிஷோர் ஸ்வைன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சமூகத்திற்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்காக அவர் எப்பொழுதும் நினைவு கூறப்படுவார் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். கிராமப்புற வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தக்கது என்றும் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் தேசிய குடிமக்கள் பதிவேடு திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவையை மதியம் 2 மணி வரை அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு ஒத்திவைத்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் உழவர் பெருந்தகை நாராயணசாமியின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார்.
தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அதிக விவசாயிகள் சேர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலம் 6648 கோடியே 35 லட்சம் ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். 1652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்று அவர் தெரிவித்தார். திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளை சேர்த்து நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் உறுதியளித்தார். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மத்திய அரசின் உதவியுடன் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் ஓடைகள், நதிகளின் குறுக்கே தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் கூறினார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை ஆராய்ச்சி மையம் தமிழகத்தில் அமைக்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய சென்னை அருகே 2000 கோடி ரூபாய் செலவில் உணவு பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். சேர்ந்த விவசாய பெருந்தலைவர் திரு நாராயணசாமி அவர்கள் 1957 விவசாயத்திற்காக வழங்கப்பட்ட 16 மணி நேர மின்சாரம் 4 மணி நேரம் குறைக்கப்பட்டதை எதிர்த்து விவசாயிகளை ஒன்று திரட்டி கோவை பகுதியில் போராட்டம் நடத்தியதோடு மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் மின்துறை அமைச்சரை சந்தித்து விவசாயிகளின் துன்பத்தை விலக்கி மீண்டும் நாள் ஒன்றுக்கு 16 மணி நேரம் மின்சார பாசனத்துக்கு பெற்று தந்து மரியாதைக்குரிய ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வேலுமணி, கடம்பூர் ராஜு, சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக அரசின் வருவாய்க்காக டாஸ்மாக் மதுபான கடைகளையே நம்பி இருக்காமல் மாற்று ஏற்பாடுகளில் கவனம் செலுத்துமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் தமிழகத்தில் கடந்த ஆண்டு 31,244 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்கப்பட்டுள்ளதாகவும் பண்டிகை காலங்களில் இலக்கு நிர்ணயம் செய்து மது விற்பனையில் அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் மது அருந்தும் பழக்கம் 36%, தமிழகத்தில் மது அருந்தும் பழக்கம் 46.7% உள்ளதாகவும் மது பழக்கத்தில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் மதுபான கடைகள் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படும் நிலையில் இரவில் குடிபோதையில் வாகனங்களை இயக்குவதால் ஏராளமான விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே மது விற்பனை நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது மதுவால் தமிழகத்தில் ஒரு தலைமுறையை சீரழிந்து விட்டது என்று நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். இனியாவது தமிழக அரசு இந்த நிலையை மாற்ற வேண்டும் எனவும் வருவாய்க்கு மாற்று ஏற்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். டாஸ்மாக் கடைகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதால் பல சிக்கல்களை தவிர்க்கலாம் என்று கூறிய நீதிபதிகள் அனைத்து ஊர்களிலும் கிராம சபை கூட்டங்களை நடத்தி கிராமங்களில் டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றலாமே என்றும் கருத்து தெரிவித்தனர். இந்த வழக்கில் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் அன்றைய தினத்திற்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. அஇஅதிமுக நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடிய விரைவில் கூட்டணி குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறினார். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 2 மாநிலத்திற்கு இடையே பாய்கின்ற நதிகள் ஒரு மாநிலத்தில் செல்லும் பொழுது இடைமறித்து மற்றொரு மாநிலம் தடுப்பணை கட்ட முயன்றால் அனுமதி பெற வேண்டும் என்ற விதி உள்ளது என்று கூறினார். அதன் அடிப்படையில் மற்ற மாநிலங்கள் தமிழகத்திற்கு எதிராக செயல்படும் பொழுது உரிய நீதியை மாநில அரசு தொடர்ந்து போராடி பெற்றுள்ளது என்று கூறினார். முல்லை பெரியாறு அணை தொடர்பாக உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி அணையின் உயரத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்று கூறிய துணை முதலமைச்சர் பேபி, சித்தனை ஆகிய 2 அணைகளில் பழுது சரி செய்த பின் முழு கொள்ளளவான 152 அடியை தேக்கிக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தை கேரள அரசுடன் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேவைக்கு அதிகமாகவே மின் உற்பத்தி இருப்பதால் கோடை காலத்தில் மின்வெட்டு ஏற்பட வாய்ப்பில்லை என்று மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசு நலத்திட்டங்களில் பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து பள்ளி மற்றும் உயர்கல்வி திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான திட்டங்களை மாநில அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதால் பெண் கல்வி சேர்க்கை அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் தங்கமணி கூறினார்.
நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா, தமிழகத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 724 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 96,000 பெண்களுக்கு திருமண உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதுவரை 10,50,000 பெண்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அதில் 6 லட்சம் பேர் பட்டதாரி பெண்கள் என்றும் குறிப்பிட்டார். இதன் மூலம் தமிழகத்தில் பெண்கள் உயர்கல்வி பயிலும் சதவீதம் அதிகரித்து வருவதாக கூறினார். மத்திய அரசின் பெண் குழந்தையை பாதுகாப்போம், படிக்க வைப்போம் திட்டத்தை தமிழக சமூக நலத்துறை சிறப்பாக செயல்படுத்தி தேசிய அளவில் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் சரோஜா குறிப்பிட்டார். சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 48 சீராய்வு மனுக்கள் மீதான விசாரணை இன்று தொடங்கியது. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து வயது பெண்களும் சென்று வழிபட அனுமதிக்க வேண்டும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியது. இத்தீர்ப்புக்கு எதிராக பல்வேறு அமைப்பினர் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த சீராய்வு மனுக்கள் மீதான விசாரணையை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று தொடங்கியது. இதற்கிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட மாட்டாது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். இதேபோல் சபரிமலை ஐயப்பன் கோவிலை நிர்வகித்து வரும் திருவிதாங்கூர் தேவஸ்தானமும் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வதில்லை என்று தீர்மானித்துள்ளது. முன்னதாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இளம் பெண்கள் சிலர் சபரிமலை கோவிலுக்கு சென்றதை அடுத்து கேரளாவில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து கான்பூரில் நடந்த வன்முறை குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை உத்தரப்பிரதேச மாநில அரசு நியமித்துள்ளது. 1984ஆம் ஆண்டில் நடந்த வன்முறையில் 125 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்த 4 உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை உத்தரப்பிரதேச அரசு அமைக்கிறது. ஓய்வு பெற்ற டிஜிபி அதுல் தலைமையிலான இந்த குழு 6 மாதங்களில் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகலாய தோட்டம் பொதுமக்களின் பார்வைக்காக இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 4ஆம் தேதி இந்த மலர் கண்காட்சியை திறந்து வைத்தார். வரும் 10ஆம் தேதி வரை திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பொதுமக்கள் இதை பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். ஆன்மீக பூங்கா, மூலிகை பூங்கா, போன்சாய் பூங்கா, இசை பூங்கா ஆகியவற்றையும் பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வருவாய் தொடர்பான கணக்கெடுப்பை நாள் முழுவதும் மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கி இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான வேளாண் வருமானங்கள் இதில் கணக்கெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்தில் ஈட்டப்பட்ட வருவாய் செலவு மற்றும் கடன்கள் தொடர்பாக இதில் கவனம் செலுத்தப்படும் என்று மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் தீப் துறைமுகத்துக்கு செல்லும் அவர் 431 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த பணிகள் உள்ளூர் மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதுடன் வேலைவாய்ப்பையும் அதிகரிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஜாக்டோ ஜியோ அமைப்பினரிடம் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். கோரிக்கைகளுக்காக குரல் கொடுப்பதும் போராடுவதும் ஊழியர்களின் அடிப்படை உரிமை என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவர்கள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிதிநிலை அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் இன்று வெளியிட்டார். கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் பொது நிழல் நிதி அறிக்கைகளை அக்கட்சி வெளியிட்டு வருகிறது. இன்று வெளியிடப்பட்ட நிழல் நிதி அறிக்கையில் வழக்கம் போல் தமிழகத்தின் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு பெருக்கம், வேளாண்மை வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்ட மேற்கொள்ளும் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் ஒப்புதல் இன்றி புதிய தடுப்பணைகள் கட்டக்கூடாது என்ற ஒப்பந்தம் இருப்பதாகவும் இதை மீறி ஆந்திரா தடுப்பணைகளை கட்டினால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆந்திர அரசின் இதுபோன்ற முயற்சிகளை தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை மின்னணு வேளாண் சந்தைகள் மூலமாக ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் சுமார் 35,000 விவசாயிகளுக்கு 3 கோடி ரூபாய் வரை பணம் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் 16 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 585 விவசாய அங்காடிகள் ஈனாம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கான காவலை வரும் 20ஆம் தேதி வரை நீடித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மீன்பிடித்த படகு கடந்த மாதம் 13ஆம் தேதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடலில் சிக்கிய அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குறித்த துல்லியமான தகவல்கள் ஏதும் அரசிடம் இல்லை என்று உள்துறை இணை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று இதனை தெரிவித்த அவர், உரிய பயண ஆவணங்கள் ஏதுமின்றி திடீரென்று இந்தியாவிற்குள் நுழைவதன் காரணமாக சட்டவிரோத குடியேற்றம் பற்றிய தகவல் இல்லை என்று குறிப்பிட்டார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் ஆப்கானிஸ்தானிலிருந்து குடியேறியவர்கள் மட்டுமே நாடு திரும்புமாறு வலியுறுத்தப்படுவார்கள் என்றும், பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் தங்கியிருக்க உரிமை கோரலாம் என்றும் அவர் கூறினார். தில்லியில் பன்றிக் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. தில்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பன்றிக் காய்ச்சல் நோய் தீவிரமாக பரவி வருகிறது. தில்லியில் நேற்று முன்தினம் வரை 895 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் பாதிப்பு இருந்தது. இந்நிலையில் நேற்று மட்டும் 20 குழந்தைகள் உட்பட 104 பேருக்கு புதிதாக நோய் தாக்கியது தெரியவந்துள்ளது. மேலும் ஒருவர் உயிரிழந்தார். நோய் பரவலை தடுக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்று அனைத்து மருத்துவமனைகளையும் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தில் நேற்றிரவு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மாநிலத்தின் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.6 அலகுகளாக பதிவாகியிருந்தது. இரவு 10 மணி 17 நிமிடங்களுக்கு ஏற்பட்ட இந்த நில அதிர்வை தொடர்ந்து பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தனர். எனினும் நிலநடுக்கத்தால் உயிரிழப்போ சேதமோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையில் பொது மேலாளராக ராகுல் ஜெயின் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே இவர் ரயில்வேயின் இயந்திர பொறியியல் சேவை பிரிவில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் கடந்த 2 நாட்களில் தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய இருவேறு தாக்குதலில் 47 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தனர். பக்லன் மாகாணத்தில் சோதனை சாவடி மீது நிகழ்த்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 11 காவல்துறையினர் உயிரிழந்தனர். இத்தாக்குதல்களுக்கு தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க மெக்சிகோ எல்லையில் சுவர் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய ஜனநாயக கட்சியினர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய ட்ரம்ப், பணியில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது பாராட்டுக்குரியது என்றும், நாடாளுமன்றத்திலும் இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் பெண் உறுப்பினர்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க 570 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான மசோதாவை நிறைவேற்ற 10 நாட்கள் மட்டுமே மீதம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டையும் நாட்டின் தெற்கு எல்லையையும் பாதுகாக்க இந்த மசோதாவை நிறைவேற்ற ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்டவிரோத குடியேற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உறுதி பூண்டிருப்பதை உலகிற்கு இந்த நாடாளுமன்றம் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் பெண் உறுப்பினர்கள் அதிக அளவில் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்ட போது அவையின் சபாநாயகரான நான்சி பெலோசி உள்ளிட்ட ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் கூட கைதட்டி வரவேற்பு தெரிவித்தனர். வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடனான 2வது சந்திப்பு வியட்நாமில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கொரிய தீபகற்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் வரலாற்று பூர்வ நடவடிக்கைகள் தொடரும் என்றும், தமது முயற்சிகளால் அணு ஆயுத சோதனை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், 15 மாதங்களில் எந்த ஒரு ஏவுகணை சோதனையும் நிகழ்த்தப்படவில்லை என்றும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். தாம் அதிபராக தேர்வு செய்யப்படாமல் இருந்திருந்தால் வடகொரியாவுடன் மிக பெரும் போர் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பார்கள் என்றும், வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உடனான தனது நல்லுறவு சிறப்பாக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார்.
தாலிபான்களுடன் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மாஸ்கோவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினர். தாலிபானில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தாலிபான்கள் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே 17 ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதனை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் அதிபர் அஷ்ரப் கனிக்கு அழைக்கப்படவில்லை. நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது தாலிபான்களை உள்ளடக்கிய இடைக்கால அரசை ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் வலியுறுத்தினர். இடைக்கால அரசை ஏற்படுத்துவதன் மூலமே வெளிப்படையான தேர்தலை நடத்த முடியும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் இஸ்லாமிய அரசியல் சாசனத்தை ஏற்க வேண்டும் என்று தாலிபான்கள் வலியுறுத்தினர். அடுத்து வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 255 புள்ளிகள் உயர்ந்து 36,872 புள்ளிகளாக இருந்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டியும் 82 புள்ளிகள் அதிகரித்து 11,015 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 8 காசுகள் அதிகரித்து 71 ரூபாய் 49 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 25,408 ரூபாயாகவும் 1 கிராம் 3,176 ரூபாயாகவும் உள்ளது. பார் வெள்ளி கிலோ ஒன்றுக்கு 43,600 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளியின் விலை 43 ரூபாய் 60 காசாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 73 ரூபாய் 11 காசுகளாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 69 ரூபாய் 20 காசுகளாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். வெலிங்டனில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 220 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து விளையாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் எடுத்தது. இந்த அணியைச் சேர்ந்த செஃபெட் அதிகபட்சமாக 43 பந்துகளில் 84 ரன்களை எடுத்தார். வெலிங்டனில் நடைபெற்ற இந்திய மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ட்வைன் 62 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 136 ரன்கள் மட்டுமே எடுத்து வெற்றி வாய்ப்பை இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரண்டாவது ஆட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஒற்றையர் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் ஜெர்மனியின் டேனியல் அல்மேயரை எதிர்கொள்கிறார். தற்போது நடைபெற்று வரும் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சாகத் மையேனி சக வீரரான விஜய் சுந்தர் பிரசாத்தை எதிர்த்து ஆடி வருகிறார். நேற்று நடைபெற்ற ஒற்றையர் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் முகமது சஃபர்ட் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் ஆண்ட்ரா பெலிஜினோவை வென்று 3ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் காதே 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் டொமினிக்கன் குடியரசு வீரரான ஜோஸ் ஹெர்னாண்டோவை வென்று 3ஆவது சுற்றுக்கு முன்னேறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பை இப்பொழுது காணலாம். சீனாவில் புத்தாண்டு தொடங்கியதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள மக்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சந்திர காலண்டர் அடிப்படையில் சீனாவில் பன்றி ஆண்டு தொடங்கியுள்ளது. இதையொட்டி செஜியாங் மாகாணத்தில் உள்ள உசேன் நகரில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கார்ட்டூன்களை போன்று வேடமணிந்து வந்த மக்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தனர். லியாவோனிங் மாகாணத்தில் உள்ள மக்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். குவாங்டாங் மாகாணத்தில் மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது.
இது தங்களைச் சுற்றி வசந்த காலம் தொடங்கியதைப் போன்று சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சீனாவில் வசந்த கால விழாவை ஒட்டி அந்நாட்டின் பல நகரங்களில் ஒளிக்காட்சி நடைபெற்றது. போஷன் நகரத்தில் உள்ள ஏரிக்கரை பூங்கா உள்ளிட்ட 5 இடங்களில் கலாச்சாரத்தை விளக்கும் காட்சி இடம்பெற்றது. நீர்வீழ்ச்சியுடன் இடம்பெற்ற இந்த ஒளிக்காட்சிகள் பார்வையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கண்காட்சியை காண வந்த குழந்தைகள் தங்கள் தாய்நாட்டை பற்றிய பாடலை பாடி மகிழ்ந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் அதிநவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான ஜிசாட் 31 செயற்கைக்கோள் இன்று அதிகாலை பிரெஞ்சு கயானாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சங்கீத நாடக அகாடமி விருது 42 கலைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கி கௌரவித்தார். ஒடிசாவைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் லடு கிஷோர் ஸ்வைன் மறைவு இரங்கல் தெரிவித்து மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. வருவாய்க்காக மதுபான கடைகளையே நம்பாமல் மாற்று ஏற்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சபரிமலை விவகாரம் 48 சீராய்வு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கியது. வெலிங்டனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.